தாம்பத்திய உறவு. தாம்பத்திய உறவுல நமக்கு நிறைய வெளிச்சம் வேணும். உண்மைக்குமே திரியேகத்தை அறிஞ்சாலே திருமணத்தை அறிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கிங்டம் கல்ச்சர்ல பேசுறோம் 60 இருக்கு. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், ஒருவர் கால்களை கழுவுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள். இதுல ஒண்ணு வரும் தெரியுமா? ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்க. அது எங்க இருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த 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 வேர்டு எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 7:5 கணவன் மனைவனுடைய தாம்பத்திய உறவை பத்தி பவுல் அங்க மென்ஷன் பண்ணுவாரு. நீங்க ஒன்னா இருக்கணும் அப்படி. அதுலதான் அவர் சொல்லுவாரு, நீங்க 2 பேரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடாது எந்த காரணத்தை கொண்டு. ஆதியிலே தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பார்கள். அவர்கள் ஒரே சரீரமாய் மாமிசமாய் இருப்பார்கள். கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இதெல்லாம் எடுத்து பவுல் இங்க எழுதுறாரு. எந்த காரணத்தை கொண்டு 2 பேரும் பிரியக்கூடாது. கணவன் மனைவி தூங்கும் போது 2 பேரும் நெருக்கமா தூங்கணும். நான் கட்டாயம் சொல்றேன், எவ்ரிடே தூங்குங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப சுலபமா முடிச்சிருவீங்க. அப்படியே லவ் அப்படியே தெரியும் பாடியில. சிம்பிளான ஒரு விஷயம், பட் எஃபெக்டிவானது. மனைவியும் நீங்களும் நெருக்கமா தூங்குங்க. அந்த பாண்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, மனைவிகளுக்கு கணவனை எப்படி வசீகரப்படுத்தி வச்சுக்கொள்ளணும், முந்தானில முடிச்சு வச்சுக்கணும். முந்தானி முடிச்சு நாடகம் பாக்குறதுனால வராது. அது உள்ள இருந்து புருஷனை வசீகரப்படுத்தி முந்தானில முடிச்சு வைக்கிறது தெரியணும். செக்ஸ் லைஃப் உங்களுடைய சரீரத்துக்கு ரொம்ப நல்லது, உங்க எமோஷனுக்கு ரொம்ப நல்லது. செக்ஸ் லைஃபுக்குள்ள நீங்க போகும்போதுதான் அங்கதான் உங்களுடைய மனது என்னவா இருக்குன்னு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்க மனதின் நிலை, உங்க இருதயத்தின் நிலை. கணவர் மனைவி நல்லா ஆயுசு வாழ்றதுக்கு நீங்க கூடி வாழணும். சிலவங்களுக்கு செக்ஸ் பண்ண விருப்பம் இருக்கு, ஆனா அவங்களுடைய சரீரத்துல மனது இல்லாததை பத்தி பேசல. சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்கு. இப்ப வாகனத்துல ஒரு இஷ்யூ இருக்குன்னா சிருஷ்டித்தவருக்கு தெரியும் அதை ஹீல் பண்ண. அதே மாதிரி இதை நீங்க நான் சொல்ல எதிர்க்க கூடாது, நம்பணும். நம்ப அவர் தான் உங்க அவயங்களை சிருஷ்டித்தா. அவர் சொல்றாரு, நானே உன்னுடைய பரிகாரினா அதுக்கும் பரிகாரி. உங்க செக்ஸ் லைஃப்ல எங்கேயாச்சும் குறைபாடுகள் இருக்குன்னா இந்த சத்தியத்தை அறிவீர்கள். இந்த சத்தியம் உங்களை அதுல விடுதலையா. அவர் தான் உங்களுடைய வைத்தியர்.